நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விடியலை பியூட்டி தமிழ். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ரெண்டு பெஸ்ட் ஹோம் ரெமடியை வச்சு நம்மளோட ஸ்கின்ல உள்ள அத்தனை பிரச்சனையும் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமடி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3 நாள்லேயே உங்களுக்கு வேற லெவலில் ரிசல்ட் கொண்டு தரும். சூப்பராக அட்டகாசமான ஒரு ஹோம் ரெமடியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு இந்த பருக்கள் வந்திருக்கும், பிம்பிள்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த பருக்கள்னால உண்டான தழும்புகளை மறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டார்க் ஸ்பாட்டை அதாவது கரும்புள்ளிகளை கிளியர் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஃபேஸை ஒரு கிளியர் ஸ்கின்னாக ஆக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமடி தான் இந்த ரெமடி. இது கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 3 டேஸ்லேயே இவ்வளோ ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னா ஒரு பெஸ்ட் ரெமடி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு 2 or 3 டேஸ்லேயே வேற லெவலில் ரிசல்ட் கொண்டு தரும். ஸோ நம்ம ஃபேஸில் உள்ள சுருக்கங்களை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போல்லாம் ரொம்ப வயதான தோற்றம் ரொம்ப சீக்கிரமே வந்தது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி ரொம்ப யங்காகவும் பியூட்டிஃபுல்லாகவும் கிளியர் ஸ்கின்னாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஹோம் ரெமடி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர் ப்ரெக்னன்சியில் ரொம்ப ஏஜான மாதிரி இருந்தது. ஃபேஸில் ஒரு கரடு முரடா ஒரு சாஃப்டாகவே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் இது ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. சம்டைம் 2 டைம்ஸும் யூஸ் பண்ணுவேன். மார்னிங்கும் யூஸ் பண்ணுவேன், நைட்டும் யூஸ் பண்ணுவேன். சம்டைம் மார்னிங் மட்டுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட் பச்சை பால் தான். பச்சை பால் நம்மளோட ஸ்கின்னை நல்ல பளபளன்னு ஆக்கிறதுக்கும் ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக ஆக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் 1 டீஸ்பூன் பச்சை பால் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட ஆட் பண்ணக்கூடிய முக்கியமான மேஜிக்கல் பியூட்டிஃபுல் க்ளோயிங் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா கிளிசரின் தான் எடுத்திருக்கேன். ஸோ கிளிசரின் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எனக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போது இதை ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மளோட முகத்தை நல்லா வாஷ் பண்ணிடணும். நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரெமடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் கையால் அப்ளை பண்ணிட்டாலும் சரி, இல்லை நம்மளோட ஃபேஸில் காட்டன் வச்சு டிப் பண்ணி அது மூலயமா அப்ளை பண்ணிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ காட்டனை டிப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபேஸில் உள்ள அந்த கருமை நிறத்தையும் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கருமை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அதிகம் வாயை சுற்றி இருக்கும், இந்த நெற்றி பகுதியெல்லாம் இருக்கும், அந்த கண்ணுக்கு கீழெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். கிளிசரின் ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இது ரோஸ் வாட்டர் கூட அப்ளை பண்ணினா இன்னும் சூடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் அப்படியே ஒரு நல்ல மசாஜ் பண்ணி கொடுக்கணும். மசாஜ் பண்ணி கொடுக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே பார்த்துக்கோங்க என்னோட ஃபேஸ் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது எனக்கும் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்ல வாழ்த்து.